வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, இந்த ஆண்டு முப்பெரும் விழாவை கரூர்ல நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டு அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னிடம் வந்தார். நானும் ஒப்புதல் அளித்தேன். பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள். நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. நீங்களாம் பார்த்திருப்பீங்க. ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்தில் வந்தேன். மேற்கு மண்டலத்தில் எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க. ஆனா அவரை முடக்க முடியுமா? எடுத்த பணியை வெற்றிகரமா முடிச்சு காட்டுவார். நான் உறுதியா சொல்றேன், கழக வரலாற்றில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பெரும் விழா நடந்திருக்காது. கொட்டுக்கிட்ட மழையாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க எல்லாம் குடையை பிடிச்சுக்கிட்டு நாக்கால தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, அது ஒன்றே சாட்சி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உழைச்சிருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் என்னடா ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாற்றி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. இதான் வேண்டிய. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசுறேன். இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. எங்கே இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அது மட்டுமா, அது மாதிரி நிறைய இருக்குது. இப்படிப்பட்டவரை யார் சொன்னது? இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது, அவர் எதிர்க்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து. இப்ப அதுக்குள்ளேயே புனிதமாயிட்டாரா?
இப்ப எத்தனை வழக்கு அவர் மீது, எவ்வளவு பிரச்சனை? அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு? நாம சொல்லல, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்க எல்லா பத்திரிகை வந்து ஊடகத்திலும் வந்திருக்கு, நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டாடுறேன். ஒரு முதலமைச்சர் அவரே எதிர்க்கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதி என்று சொன்னவரை இவர் எப்படி அமைச்சரவையில் அமைச்சரா கொடுத்து சிறந்த இலாக்கா கொடுத்திருக்கார், பெரிய இலாக்கா கொடுத்தார். மின்சாரத்துறை கொடுத்தார், ஆயத்துறை கொடுத்தார். ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா? மூத்த தலைவர்களே இல்லையா? கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்டவர்களை எங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. ரகுபதி சொல்றார்,